ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா தெரியல எல்லாரும். சஹானா ட்ரை பண்ணியா? Yes, ma'am. இப்போ பல்லவி வனிதா சரிக்கண்ணா. Find the area of the smaller region bounded by the curves. So first பார்த்துட்டுமே we should know it's an ellipse. இப்போ ellipse வரையலாம் முதல்ல. And 25 and 16 அப்படின்னு சொன்னா it is going to be a ellipse like this. ஸோ எலிப்ஸ்ல நமக்கு இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இப்போ தெரியும். இட்ஸ் 5,0 அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது 0,4. ஸோ கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எலிப்ஸ் வரைஞ்சிட்டோம். இப்போ இது வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் பாருங்க. அது இன்டர்செப்ட் ஃபார்ம்ல இருக்க லைனோட ஈக்குவேஷன். அப்போ x/5னா எக்ஸ் இந்த இடத்துல 5 இங்க 4. ஸோ லைன் கரெக்டா இந்த கார்னர்ல இட் இஸ் பாசிங் த்ரூ. கரெக்டா? திஸ் இஸ் மை லைன். ஸோ find the area of the smaller region னு கேக்குறாங்க. bounded by these two curves தான். ஸோ இந்த ரெண்டு கர்வ் பவுண்டா இருக்கிற குட்டி ரீஜனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேடட் ரீஜன் ரொம்ப ஈஸியா நமக்கு இதுல கிடைச்சிருச்சு. இப்போ ஹவு வில் ஐ ஃபைண்ட்? எப்பயுமே வந்து நான் சொன்ன மாதிரி ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா அண்டர் த கர்வ் தான் பண்ணணும். அப்ப இங்க எப்படி இருக்கு பாருங்க. ஏரியா அண்டர் எலிப்ஸ நீங்க ஃபுல்லா கண்டுபிடிக்கலாம். அதுல இருந்து ஏரியா அண்டர் த லைனை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தட் குட்டி ஏரியா. இங்க லக்கிலி வந்து நமக்கு அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸே நம்ம பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ த லிமிட் இஸ் கோயிங் ஃப்ரம் த சேம் தான். 0ல இருந்து 5 வரைக்கும் தான் லிமிட் போகுது. எலிப்ஸும் அவ்வளவு தூரம் தான் இருக்கு, லைனும் அவ்வளவு தூரம் தான் இருக்கு. ஸோ ydx நீங்க பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம பார்த்தாலே தெரிஞ்சதுனால நம்ம சால்வ் எல்லாம் பண்ணவே தேவையில்லை இந்த கொஸ்டின்ல. ஏன்னா எல்லாமே கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அழகா கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் ரீரைட் மட்டும் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ydx வேணும். இங்கேயும் ydx வேணும், இங்கேயும் ydx வேணும். போடுறீங்களா? எனக்கு முன்னாடி நீங்க போட்டுடலாம் இந்த கொஸ்டின். ஐ டோன்ட் திங்க் யூ நீட் மை ஹெல்ப் ஹியர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 1 minus x square by 25 போட்டிருக்கணும் நீங்க. So y square is equal to 16 into 25 minus x square by 25. So y is equal to 4 by 5 into root of 25 minus x square. So first equation நமக்கு கிடைச்சிச்சிங்க. Ellipse வந்து 4 by 5 root of 25 minus x square dx னு கிடைச்சிருக்கு. 0 to 5ல இருக்கும். Minus line அதே மாதிரி. So y by 4 is equal to 1 minus x by 5. So அதே மாதிரி போட்டீங்கன்னா 4 into 5 minus x by 5 ஆயிடும். y is equal to, so minus y-யும் வந்து 4 by 5 into 5 minus x னு இருக்கு, dx னு இருக்கு. ரெண்டுலையுமே 4 by 5 காமனா இருக்கு. ஸோ அதை வெளியில எடுத்துட்டேன். மைனஸ் தனித்தனியா இன்டகிரேட் பண்ணலாம். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். வர்ஷினி ஆன்சர் வந்துச்சா? ஓகே. கேஷவ் ஓகே. சஹானா ஓகே. ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பை 2வா? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏவா? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 தான் நினைக்கிறேன். ஃபார்முலா என்னப்பா இங்க எழுதுனேன் நேத்து. 25 minus x square plus x by By 2. two. தேங்க்ஸ் நிவேதா. a square by 2. அப்போ வந்து a ஸ்கொயருக்கு பதிலாக இங்க டைரக்டாவே போட்டுடலாம். a square by 2 sin inverse of x by a minus 5x plus x square by 2 all are within the limit 0 to 5. So simplify பண்ணீங்கன்னா you will get 4 by 5 இங்க இருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 சப்ஸ்டியூட் பண்ணா எல்லாத்துலயுமே எக்ஸ் டேர்ம் இருக்கு. ஸோ எல்லாமே 0 ஆயிடும். ஸோ அதனால we don't have to bother about 0. only 5 போட்டா போதும் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 5 போட்டோம்னா 0 ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டேர்ம். பிளஸ் 25 by 2 into sin inverse of 1 வந்து 5 by 2 minus 5 into 5 25 plus 25 by 2. ஸோ 4 by 5 வெளியில இருக்கு.
25 pi by 4 minus 25 plus 25 by 2 வந்து minus 25 by 2 ஆகுது. 25 வெளியில எடுத்து கேன்சல் பண்ணலாம். இது LCM எடுக்கலாம். So you get 4 by 5 into 25. இங்க வந்துட்டு pi minus 2 இருக்கும் இல்லையா? ஏன்னா pi minus 1 இருந்துச்சு. LCM எடுத்தீங்கன்னா pi minus 2 ஆயிட்டு கீழே 4 வந்துருச்சு. So I can just cancel off these 2 4 and cancel off this. So 5 into pi minus 2. கிடைச்சதாப்பா எல்லாரும் ஆன்சர் அமைச்சவங்களுக்குலாம்? Keshav, okay, Sahana. I think yes, can I think most of you got the same answer. So should be right. நான் answer note பண்ணல, but I think this should be the right answer for this. சரியா, not a difficult question. It was a much far easier question than நம்ம நேத்து போட்ட questions விட. சரியா, 2023ல மட்டும் என்னன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எல்லா ரீஜன்லயும் வந்து எல்லா செட்லயுமே கூட இந்த ஒரு கொஸ்டினை மாத்திருந்தாங்க. ஸோ வி காட் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தெம். ஸோ அது எல்லா கொஸ்டின்ஸுமே ஒரு வாட்டி போட்டுட்டோம்னா ஐ திங்க் ஆல் தி பாசிபிள் மாடல்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட். சரியா, ஸோ போடாதவங்க நான் உங்களை மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அப் டு யூ. யூ ஹாவ் டு கேட்ச் அப் வித் திஸ். சரியா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கெச் த ரீஜன் பவுண்டட் பை தி லைன்ஸ். இதுவும் நீங்க போட்டிருக்கணும். ஸோ ஒவ்வொரு லைனா வி வில் டேக். Yeah, Niveda, yes, ma. So இங்க பாருங்க 1 2 3 லைன் கொடுத்திருக்காங்க, y ஆக்சிஸ் கொடுத்திருக்காங்க. கேர்ஃபுல்லா போட வேண்டிய क्वेश्चन. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு क्वेश्चन போட்டோம், ஆனா அதை விட இது ஈஸி தான், ஏன்னா மூணுமே லைன்ஸா தான் இங்க இருக்கு. So ஃபர்ஸ்ட் வந்து let me draw my axis. y is equal to 2. let's say நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். y is equal to 4. So 2 இங்க போட்டிருக்கேன், 4 இங்க போட்டிருக்கேன். So y is equal to 2, y is equal to 4. ரெண்டு லைன் வரைஞ்சாச்சு. இப்போ 2x plus y is equal to 8 plot பண்ணணும். So அதுக்கு first points கண்டுபிடிச்சுப்போம். So x and y போட்டீங்கன்னா x க்கு 0 போட்டீங்கன்னா y 8, y க்கு 0 போட்டீங்கன்னா x 4 இல்லையா? So x 0-வா இருக்கும்போது y is 8 somewhere around here ன்னு வச்சுப்போம். And x 4-ஆ இருக்கும்போது 1 2 3 4-ஆ இருக்கும்போது y 0. So the line is going to be like this. Yes, so far I think we are okay here. So 2x plus y is equal to 8 ஓட லைன் இது. இப்போ ஏரியா பவுண்டட் பை கிளீனா கேட்டிருக்காங்க. இந்த 3 லைனும் y ஆக்சிஸும் ரொம்ப ஈஸியான ஏரியா பாருங்க. இந்த 3 லைனும் கம்ப்ளீட் ஆகணும். எல்பிபி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம இது சூப்பரா எழுதிடலாம். இப்ப பாருங்க, இங்க 2 பாயிண்ட் இருக்கு. நமக்கு இது எங்க இருந்து எங்க வரைக்கும் போகணும்னா கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா நமக்கு கீழே தான் போறோம். நம்ம we are going to integrate along the y axis தான். ஸோ நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் தெரியும். ஸோ நம்ம இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா we just have to find the area under the line, அவ்வளவுதான். ஏன்னா இங்க ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் இது. இன்னும் அந்த ஏரியா ஆஃப் த லைன், பட் த லைன் இஸ் எக்ஸிஸ்டிங் ஒன்லி ஃப்ரம் 2 to 4 along the y axis. So the required area வந்து integral 2 to 4 x dy, அவ்வளவுதான். போடலாம் பாருங்க. யாரை எழுப்பி விடுவோம்? எழுப்புவோமா? யாரு சப்மிட் பண்ணலன்னு பார்க்கவே இல்லையே நானு. வர்ஷினி போட்டாச்சாமா இந்த கொஸ்டின்? What is the value of x, Varshini? தெரியல. 4 minus 5. 4 எங்கடா வருது? இங்க டிவைட் பண்ணிருக்கேன் அப்படி. See, the easy Yes, y is equal to 8 minus 2x. Sorry, நமக்கு x தானே வேணும். Two x is equal to 8 minus y. So I can write it as x is equal to 8 minus y by 2. இதுவே ஈஸி இல்ல வர்ஷினி, because நான் 1 by 2 வெளில எடுத்துடலாம். So I just have to integrate 8 minus y, which is 8y minus y square by 2 within the limit 2 to 4. So half வெளியில இருக்கு. 8 4s are 32 minus 16 by 2 minus 8 2s are 16 plus 4 by 2. This is what I'm getting. So half into
32 minus 8 minus 16 plus 2. So இது ஒரு 24, 34, 10 by 2 வருது. 5 அப்ப ஆன்சர். பல்லவி எஸ்மா. வர்ஷினி எஸ். பிரமிதா எஸ். புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த கொஸ்டின்? ஸோ எல்லாமே வந்து 2023 ரீஜன்ஸ் தான். ஒரு ரீஜன் போன கொஸ்டின் மாதிரி, இன்னொரு ரீஜன் இந்த கொஸ்டின் மாதிரி. இங்க வந்து பெருசா டிஃபிகல்ட் எதுவுமே இல்லை, எக்ஸப்ட் தட் நீங்க அந்த y ஆக்சஸ்ங்கிறத நோட் பண்ணி டுவர்ட்ஸ் y நீங்க இன்டகிரேட் பண்ணணும். மற்றபடி பெரிய சேலஞ்ச் எதுவும் இல்லை இந்த கொஸ்டின்ல. ஓகேவா? மூவ் பண்ணுவோமா? நமக்கு டைம் இல்ல, சோ நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது, பிகாஸ் we did not finish 10 questions in this lesson. Anyway, நாளைக்கு அதை பண்ணலாம் நம்ம. பட் இன்னைக்கு we have to finish at least all the models here. ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போறேன். அதனால தான் உங்களுக்கு ஒர்க் ஷீட்டா ஆல்ரெடி போட்டேன். ஸோ தட் நீங்க ஒரு வாட்டி போட்டு வச்சீங்கன்னா இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு ஃபினிஷ் இட் குவிக்லின்னு சொல்லிட்டு. ஸோ சர்க்கிள் கேட்குறாங்க. அப்பனா இங்க வந்து இது 2,0, 0,2. ஸோ பாயிண்ட்ஸ் நான் முதல்ல மார்க் பண்ணிட்டேன். கட் ஆஃப் பை த லைன் x is equal to 1. ஸோ நான் வந்து x is equal to 1 இங்க போடுவோம். ஸோ 1 இங்க இருக்குன்னா ஓகே. Find the area of the minor segment னு கேக்குறாங்க. Minor segment of the circle. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏரியா அண்டர்னு போடுறதுக்கு எதுவுமே எக்ஸெப்ட் சர்க்கிள் வேற எதுவுமே கிடையாதுங்க. ஸோ லைன் வந்து ஜஸ்ட் லிமிட்டிங் ஃபேக்டர் தான் இங்க. இந்த லைனுக்கு மைனர் செக்மெண்ட்னா குட்டி செக்மெண்ட். ஸோ நம்ம ஷேட் பண்ணிருக்க ஏரியா தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இட் இஸ் த ஏரியா அண்டர் திஸ் கர்வ் ஃப்ரம் 1 to 2. 1ல இருந்து 2 வரைக்கும் போறதுல இருக்கிற ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ரிக்வயர்ட் ஏரியா எழுதிடுவோம். ரிக்வயர்ட் ஏரியா வந்து சர்க்கிள் இஸ் சிமெட்ரிக் ஃபிகர் நமக்கு. 2 times integral 1 to 2 by dx. அப்ப இந்த கொஸ்டின்ல இருந்து ஃபர்ஸ்ட் y எடுத்து எழுதிக்கலாம். So y square is equal to 4 minus x square. Y is equal to root of 4 minus x square. அப்போ 2 into integral 1 to 2 root of 4 minus x square dx. போடலாமா? யார் இருக்கீங்க எனக்கு? ஷாருக், சந்தோஷ், கேஷவ் சொல்றியா? போட்டாச்சு அந்த கொஸ்டின். Yes, ma'am. டைம்ஸ் ஒரே ஒரு ஃபார்முலா இல்லையா? ஸோ எக்ஸ் பை Yes, ma'am. டூ square root of 4 minus x square minus a square by 2 sin inverse of x by 2. Expect. கரெக்டா? Yes, 1ல ma'am. இருந்து 2 வரைக்கும் ரெண்டுமே அப்ளை பண்ணோம் இந்த வாட்டி. ஸோ 2 into ஃபர்ஸ்ட் 2 by 2 root ofனா 0 ஆயிடுமாப்பா இது? Yes, ma'am. 0 2 minus sin 1. inverse of 1 Yes, ma'am. minus 1 அப்ளை பண்ணோம்னா 1 by 2 root of 4 minus 1 plus 2 sin inverse of 1 by 2. 1 by 2. So 2 அப்படியே வச்சுப்போம். Minus pi. Minus pi by 2. Minus 2 into pi by 2 இருக்கு. Minus half into root 3 அப்பா இது. Plus Yes, 2 into sin inverse half na 30. pi by 6. So இது pi by 3 ஆகுது. இது வெறும் pi ஆகுது. So I'm having 2 times minus root 3 by 2 minus தானே பிளஸ் இல்லையே, மைனஸ் தான் போட்டிருக்கேன். சரி, பை பை 3 மைனஸ் பைனா மைனஸ் 2 பை பை 3யா? கரெக்டா போடுறோமா? போட்டிருக்கோமா? என்ன பண்ணிருக்கேன்? 4 பை மல்டிப்ளை பண்ணிப்போம். மைனஸ் ரூட் 3 மைனஸ் 4 பை பை 3.
நான் வந்து என்ன எழுதியிருக்கேன்னா ஒரு மைனஸ் தான் வந்திருக்கு எனக்கு. தட் இஸ் 4π மைனஸ் வரல. தப்பு பண்ணிருக்கேன். அதாவது 0 minus 2 0 plus 2 sums of 1. இங்கயா ஃபார்முலாவே தப்பு இல்லையா? பிளஸ் a² / 2. ஸோ பிளஸ் பை வரணும். ஆன்சர் கிட்டத்தட்ட கரெக்டான சைன் ஏதோ தப்பு இருக்கு. சரி, ஸோ அப்படி பார்த்தோம்னா we'll also have to change this minus this minus this. So 2 times pi minus √3/2 minus pi/3. So 2 into 2π/3 minus √3/2. உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா 4π/3 minus √3. ஓகே பாப்பா. ஸோ ஐ திங்க் யூஸ்வலி we leave it like this. ஏன்னா நியூமரேட்டர்ல தான் √3 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே சரியா? ஐ திங்க் 2-3 பேர் ஆன்சர் அமைச்சிருக்கீங்க. வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த ஆன்சர் உங்களுக்குமே. ஸோ இதான் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த லாஸ்ட் கொஸ்டின். யூசிங் இன்டகிரேஷன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை y is equal to mx. நிவேதா லைன் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். y equal to mx எப்படி வரையிட்டோம்? Straight line. ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லலாமா? எப்படி? ஏன்னா x 0 இருக்கும்போது y 0. ஸோ அதனால இந்த பாயிண்ட்ல கண்டிப்பா பாஸ் ஆகணும். அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஸ்லோப் வந்து இப்படி வரைஞ்சாச்சு. ஸோ y is equal to mx. x is equal to 1 இங்க வரையவா? x is equal to 2 இல்லையா? என்ன கேக்குறாங்க? இந்த லைன் x ஆக்சிஸ், அப்புறம் இது எல்லாத்துக்கும் காமன் ஏரியா. ரீஜன் கரெக்டா போட்டிருக்கேனாமா? மொத்தம் என்னென்ன ரீஜன் பவுண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 லைன் இருக்கு. y equal to mx, x equal to 1, x equal to 2 and the x axis. பட் ப்ராப்ளம் வந்து ஈஸி தான். ஏன்னா வந்து இப்ப லைன்ஸா இருக்க வரைக்கும் நமக்கு பெருசா பிரச்சனையே இல்லை. ஏரியா அண்டர் த கர்வ்னா ஒரே ஒரு லைன் தான் ஸ்லாண்டிங்கா இருக்கு. மற்றதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸா இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன்ஸா இருக்கும்போது ஏரியா அண்டர் கர்வ் யூஸ்வலா போட மாட்டோம். ஸோ ஸ்லாண்டிங்கா இருக்க லைன் தான் நம்மளுடைய லைன். அதுக்கு கீழே இருக்க ஏரியாவை வித்தின் த லிமிட்ஸ் நம்ம பண்ணோம்னா போதும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 1ல இருந்து 2 வரைக்கும் y mx dx. ஓகே, ஸோ m வெளில விட்டோம்னா x² x / 2 square by 2 into 1 to 4 by 2, 2 minus 1 by 2, 3 by 2, 3m by 2. சரியா? hope all of you got this answer also. So இதுதான் உங்களுக்கு கொடுத்த 4 ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் இல்லையா? லெட்ஸ் மூவ் அஹெட். அதே மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் 2024 ரீஜனுக்கு வந்துட்டோம். ஸோ கொஞ்சமே ஸ்லைட்லி டஃபா கேட்டிருந்தாங்க இதுல. அதாவது போன வாட்டியை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா. பல்லவி சொல்றியாமா என்ன மாதிரி லைன் இது? x² is equal to y எப்படி போட்டோம்? Parabola. பாரபோலா. x² is equal to y னா இல்லமா x² is equal to y. y is equal to x plus 2 லைன் தான் நம்ம போட போறோம். x 0வா இருக்கும்போது y2, y 0 போட்டோம்னா x -2. ஸோ x 0வா இருக்கும்போது y2 மேபி இங்க போட்டுக்கலாம். y 0வா இருக்கும்போது x வந்து -2. லெட்ஸ் சே இங்க போடுறேன். and the x axis. ஸோ இங்க பாருங்க, இங்க கிளியரா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏரியா பவுண்டட் பை இந்த லைனும் இருக்கணும், இந்த கர்வும் இருக்கணும், x ஆக்சிஸும் இருக்கணும். ஸோ தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் திஸ் ஏரியா. சரியா? ஃபர்ஸ்ட் ஏரியா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம்னா ப்ராப்ளம் ஈஸி ஆயிடும். அவங்க கொடுத்துருக்க எல்லா கர்வ்லயுமே அந்த ரீஜன் இருக்கணும். அப்போ இந்த லைன் இருக்கு,
கர்வ் இருக்கு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அந்த பக்கம் இல்ல. சோ இந்த ஏரியா தான் நமக்கு தேவையான ஏரியா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பல்லவே சொல்றியா இன்டெக்ரல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவோமாமா. இப்ப இந்த பாயிண்ட் வந்து -2,0, இந்த பாயிண்ட் வந்து 0,0. இப்போ எனக்கு வந்து ரெண்டு ஏரியா இங்க ரெண்டு கர்வ் இன்வால்வ் ஆயிருச்சு. ஸோ ஆப்வியஸா வந்து நான் இப்படி லைன் போட்டுருவேன் இங்க. இது வரைக்கும் வந்து ஏரியா அண்டர் த லைன். கரெக்டாமா? புரியல அப்படின்ட்டு உங்களுக்கு? இங்க குட்டி ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ பாரபோலாவுக்கு கீழே ஒரு குட்டி பார்ட் இருக்கு, லைனு கீழே ஒரு குட்டி பார்ட் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் யூ வில் கெட் யோர் ஏரியா அண்டர் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன். நம்ம கூட ஷேட் பண்ணக்கூடாதுண்ணா. ஸோ என்ன பண்ணிருப்போம்னா இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு இருக்கு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் டூ. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறேன். ஐம் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் இன்ஸ்டெட் ஆஃப் ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ வந்து 0. அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன். அப்போ இங்க கட் பண்றது 2ல நமக்கு அதை பத்திக்கு தேவையில்லை. இந்த பாயிண்ட் தான் நமக்கு வேணும், which is -1. அப்போ -2ல இருந்து -1க்கு போறேன். அப்போ எனக்கு லைன் வேணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் பண்றேன். ஸோ y dx தான் எனக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் டூ டிஎக்ஸ் மைனஸ் -1ல இருந்து 0 வரைக்கும் போறேன். Now I have my line. I have my curve. X square dx. சரியா, நான் உங்களுக்கு போட போதும். ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நமக்கு அந்த ரீஜனே கண்டுபிடிக்க முடியல. அதனால ஐ ஜஸ்ட் given you the region. இதுக்கப்புறம் நீங்க தான் அந்த கொஸ்டினை போட போறீங்க. சரியா? ஸோ ஏரியா ஆஃப் அ ஷேடட் ரீஜன்ல எக்ஸ் ஆக்சிஸும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா the problem becomes slightly different. எல்லாமே இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஒரு ரீஜன் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதை வச்சு போட்டீங்கன்னா you will get your answer. மூவ் பண்ணட்டுமா? ஓகே. வேற யார் இருக்கீங்க எனக்கு? எஸ் மா. நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல அந்த ரெண்டு ஏரியாவையும் ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா? ஆட் பண்ணோம்டா, ஏன்னா ரெண்டு ஏரியாவுமே இருக்குல்ல இங்க. சாரி, மைனஸ் ஆட் பா, ரெண்டுமே அடிஷன். எஸ் மா, கோதாந்தி, தேங்க்யூ. So y is equal to x square plus 1. நிமிஷம். y is இது வந்து போன வருஷம் சாம்பிள் பேப்பர்ல கேட்டிருந்த கொஸ்டின். போன வருஷம் எக்ஸாம்க்கு அவங்க கேட்கல. ஸோ நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. எனக்கு ஹர்ஷிதா முடிச்சிட்டேன், பல்லவி, நிவேதா, கேஷவாச்சு. சஹானா ட்ரை பண்ணலாமா? போட்டே அந்த கொஸ்டின் போடலாமா? எஸ் மேம். y is equal to x square plus 1 தானே? எஸ் மேம். ஸோ இப்போ வந்து ஜென்ரலா y is equal to x square அப்படின்னு சொன்னோம்னா நீங்க அதை பிளாட் பண்ணி கூட பார்க்கலாம். y 0வா இருக்கும்போது x 1ஆ இருக்கு. ஸோ y 0வா இருக்கும்போது சாரி y x 0வா இருக்கும்போது y 1ஆ இருக்கு. x 0வா இருக்கும்போது y 1னா y இங்க இருக்கு. அப்ப இந்த கர்வ் பாராபோலா தான், ஆனா ஆரிஜின்ல இருக்க பாராபோலா இல்ல. இட் இஸ் ஸ்லைட்லி அபவ். கரெக்டா? நீங்க பிளாட் பண்ணி பார்த்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் திஸ். y is equal to x plus 1. x வந்து lies from 0 to 2. x 2க்கு போட்டுட்டேன். இந்த லைனை வரையவும் y is equal to x plus 1 லைன் வரையலாம். அப்போ வந்து x 0வா இருக்கும்போது
y1 yக்கு 0 போட்டா x minus 1 x 0வா இருக்கும்போது y1 போட்டோம் y 0வா இருக்கும்போது x minus 1 so it is kind of passing through this so நமக்கு இப்போ தேவையான ஏரியா என்ன எந்த ஏரியான்னு பாருங்க இதுக்கு இந்த பக்கம் இருக்கணும் 0 less than or equal to na it is going to be below this curve. It is also going to be below this line. சரியா? So நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ஏரியா இங்க நமக்கு கிடைக்கும் இங்கேயுமே கூட ரெண்டும் ஆட் பண்ணணும் இல்லையா? பட் பேசிக்லி வந்து நான் ஃபிகரை இன்னும் கொஞ்சம் பெட்டரா போடணும் இதுல நான் ஃபிகர் சரியா போடலன்னா ஆன்சர் கரெக்டா வராதுங்க வரேன் ஸ்ட்ரைட் பெட்டர் ஹியர் ஃபர்ஸ்ட் கர்வ் வரைஞ்சுக்கிட்டேன் இந்த கர்வ் வழியா பாஸ் ஆயிட்டு லெட்ஸ் சே இங்க வழியா பாஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம் ஒன்று பண்ணுவோம் இது வரையறதுக்கு நான் ஏன் சொல்றேன்னா இப்போ நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இது வந்து y is equal to x plus 1 இல்லையா ஸோ x plus 1 is equal to x square plus 1ன்னு போடுங்க அப்போ x is equal to x squareன்னு கிடைச்சிரும் or x into 1 minus x is equal to 0 x is equal to 0 and x is equal to 1 அப்போ இந்த நம்ம என்ன எதுக்கு நான் அதை போடுறேன்னா எனக்கு இந்த கர்வ் வரையும் போது ஃபர்ஸ்ட் x is equal to 1ல இது மீட் ஆகுது ஆனா x is equal to 2 வரைக்கும் நமக்கு லைன் இருக்கு உங்களுக்கு புரியுதா பேப்பர்ல கூட கொஞ்சம் பெட்டரா வரும்பா சோ முதல்ல வந்து நம்மளோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நம்ம பாராபோலாவும் லைனும் எங்க மீட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரீஜன் ஆனா 2 வரைக்கும் இருக்கு அதனாலதான் நம்ம ரெண்டா போடுறோம் இதை சோ கர்வ் என்னவோ இங்க முடிஞ்சு போகுது ஆனா கர்வை தாண்டி இந்த லைன் இருக்கு சோ இந்த லைன் இருக்கிறது இங்க இருக்கு நான் பிளாக்ல போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நம்மளுடைய பாராபோலா வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஹியர் சோ பாராபோலாக்கு கீழே இருக்க ஏரியா வந்து இங்க இருக்கு அவங்க ரீஜன் உங்களுக்கு அழகாதனால தான் கொடுத்துருக்காங்க லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது நீங்களும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நவ் ஐ ஹேவ் 2 ரீஜன்ஸ் இந்த மாதிரி 2 ரீஜன்ஸ் வர கொஸ்டின் எல்லாமே கோயிங் டு பி அடிஷன் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு எனக்கு இந்த ஏரியாவும் வேணும் அதுக்கப்புறம் இருக்க ஏரியாவும் வேணும் ஸோ நீங்க டயக்ராம கரெக்டா போடலன்னா ஏரியான்றது பேராபோலா மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஸோ நம்ம பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சதுனால நவ் வி நோ தட் தெர் இஸ் அ பாராபோலாவை தாண்டியும் தெர் இஸ் அ லைன் கோயிங் அதுக்கு கீழே இருக்க ரீஜனும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு once you plot the figure correctly I think இது ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறமா ஒரு போன கொஸ்டின் நான் போடல அவங்க வந்து நான் ஆன்சர் கீழே 5/6 நோட் பண்ணிருக்கேன் முன்னூறு ஆன்சர்ல 7 சம்திங் வந்திருக்கு ஸோ அதை வச்சு நான் சால்வ் பண்ணி சொல்றேன் உனக்கு ஆன்சர் பட் மெத்தட் அதுதான் நினைக்கிறேன் நான் உனக்கு அது கரெக்டா போட்டுட்டு நான் மெசேஜ் பண்றேன் நான் சரி இப்போ இங்க ஏரியா கண்டுபிடிக்க போறோம் ஸோ இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் curve plus area under line. So curve வந்து 0ல இருந்து போகுது 1 வரைக்கும் தான் போகுது லைன் கீழ இருக்க ஏரியா 1ல இருந்து 2 வரைக்கும் தான் நமக்கு வேணும் so once we are clear here we can proceed now the area is equal to 0 to 1 நம்ம along the x axis தான் பண்ண போறோம் so y dx எழுதணும் அப்போ area of the curve y டைரக்டாவே இருக்கு so x square plus 1 dx போட்டுட்டேன் plus integral 1 to 2 ஏரியா அண்டர் லைனும் வந்து வைலியே இருக்கு ஸோ நம்ம டைரக்டாவே x plus 1 dxன்னு எழுதிக்கலாம் அவ்வளவுதான் இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு
கமான் 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 கொஞ்சம் ஃபாஸ்டா. ஹர்ஷிதா, மீகா. ஸோ இங்க வந்துட்டு 4 மைனஸ் ஆஃப் வந்து எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்து போடலாம். இல்லைன்னா 8 மைனஸ் 1 7/2 ஆகும். ஸோ எல்சிஎம் 6ன்னு எடுத்தோம்னா 2 + 21 23/6 வருது எனக்கு. வர்ஷிதா, வர்ஷினி, பல்லவி, சஹானா, நிவேதா. சரியா? ஐ திங்க் இதுக்கப்புறம் இது ஃபிகர் மட்டும்தான்ப்பா இங்க வேலை. மற்றபடி இது இன்டகிரேஷன் ப்ராப்ளம்னே சொல்லக்கூடாதுன்னா அவ்வளவு ஈஸியான இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு இருக்கு. ஒரே நிமிஷங்க. So take another question. இப்ப இதுலயே வந்து இந்த எலிப்ஸ் மாடல், ரீஜன் மாடல் இதெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா? சோ ஒன்னே ஒண்ணு நமக்கு பாக்கி இருக்கு, என்னன்னா மாடுலஸ் மாடல். ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை curves y is equal to modulus of x minus 1 and y is equal to 1 using integration. பவதாரணி போடலாமா? curve எப்படி வரையலாம்? ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஃபங்க்ஷன் x minus 1 எங்க போடணும்? நான் மாடுலஸ 1ல போடணும். 1ல போடணும். சோ போட்டுடலாமா? சரி, மாடுலஸ் போட்டேன். y is equal to 1 இப்படி இருக்குமா? இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவலா தானே இருக்கும். சோ ஏரியா பவுண்டட் பை த கர்வ்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது முதல்ல ரீஜன் வந்து இந்த கர்வ்லயும் இருக்கணும், இந்த லைனுக்கும் இருக்கணும் இல்லையா? So the shaded region that we need is going to be from here. ரீஜன் கரெக்டா போட்டிருக்கேன் நம்ம பவதாரணி. ஷேடட் ரீஜன் கரெக்டா? ஏன்னா இந்த கர்வ் லைனுக்கு கீழே இருக்கணும், இந்த கர்வுக்கு உள்ள இருக்கணும்னு சொல்றாங்க மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு. அப்போ how do I find out? How do I find out my area? இந்த ஏரியா பாருங்க, நமக்கு மெயினா வந்து பெரிய லைன். லெட்ஸ் டேக் a different color. இது என்னுடைய பெரிய லைன். சோ ஏரியா அண்டர் திஸ் கண்டுபிடிச்சா எனக்கு இந்த மொத்த ரெக்டாங்கிளோட ஏரியாவும் கிடைச்சிரும். அந்த ரெக்டாங்கிளோட ஏரியால இருந்து
இந்த குட்டி லைன் கீழே இருக்க ஏரியா இந்த குட்டி லைன் கீழே இருக்க ஏரியாவை நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா ஐ வில் கெட் திஸ் ஏரியா. கரெக்டா? அதுதான் என்னால பண்ண முடியும். என்கிட்ட இப்ப 3 லைன் இருக்கு. 3 எல்லோ கலர்ல போட்டிருக்கிறதும் நான் லைன்ஸ். ஸோ ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னா ஒன்னுக்கு இந்த பக்கம், இது வந்து மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னா இருக்க போகுது. சரி, இந்த சைட்ல இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன், இந்த பக்கம் இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ் மைனஸ் ஒன். ஆனா இந்த லைன்ஸ்ல யாருக்கும் டவுட் இல்லையே. இந்த லைன் வந்து இது போற லைன், மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட்க்கு இந்த பக்கம் நெகட்டிவா இருக்கும், இந்த பாயிண்ட்க்கு இந்த பக்கம் பாசிட்டிவா இருக்கும். சோ நம்ம கிட்ட மொத்தம் இப்போ 3 லைன் இருக்கு. இந்த லைன் வந்து y is equal to 1. சரியா? சொல்றியா பவதாரணி? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணலாமா? எஸ் மேம். ஏரியா அண்டர் த லைன் எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் y is equal to 1 லைன் இல்லையா? நம்ம லைன் 1 பேர் வச்சிருந்தோம்னா y is equal to 1 லைன். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டைரக்டாவே போட்டுறலாம். பிகாஸ் now that you know this model. இப்போ இங்க வந்துட்டு y-க்கு பதிலா 1 இருக்கு இல்லையா? 1 dx போட்டுக்கிறேன். இட் இஸ் கோயிங் ஆன் ஃப்ரம் 0ல இருந்து 2 வரைக்கும் போகுமாப்பா. இங்க 1 இருந்ததுன்னா இது 0னா இது 2. கரெக்டா? ஏன்னா சிமெட்ரிக் ஃபிகர் இது. ஸோ 0ல இருந்து 2 வரைக்கும் பெரிய லைனை இன்டகிரேட் பண்ணிட்டு அதுல இருந்து 2 லைனை நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன், அடுத்தது 0 to 1. 0ல இருந்து 1 வரைக்கும், 1ல இருந்து 2 வரைக்கும். அவ்வளவுதான்ப்பா. ஓட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்கு குவிக்கா. ஒன் வருதாப்பா ஆன்சரு? இங்கேதான் 1 வருதா 2 வருதாமா? ஆன்சர் பண்ணிருக்கேன். ஓகேம்மா. யா நிவேதா, தேங்க்யூ. பல்லவி, எஸ்மா. சில ஃபிகர்ஸ்லாம் நீங்க பார்த்ததுமே யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கீழே வந்து 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ 2 into மேல வந்து 1. ஸோ இந்த என்டையர் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் பை ஃபிகர். அப்போ அதுல வந்து ஒரு குட்டி ட்ரையாங்கிள் தான் நமக்கு வேணும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் வந்து half into பேஸ் into ஹைட் போட்டிங்கனாலே வில் கெட் திஸ் ஆன்சர் இல்லையா? ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து இங்க half into பேஸ் வந்து 2, ஹைட் வந்து 1. கேன்சல் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். So இந்த மாதிரி சில ஃபிகர்ஸ்லாம் வந்து யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் கிராஃபிக்கலி and then see if you are getting the same answer through integration. ஓகேவா? So இது இல்லாம ஸோ ஒன் லாஸ்ட் மாடல் இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் மாடல் போடல பிகாஸ் இட் இஸ் நாட் இன் யுவர் புக், அண்ட் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்கூல்ல முடிச்சிட்டாங்களா அந்த லெசன்? உங்களுக்குலாம் ட்ரையாங்கிள் மாடல்லாம் போட்டாங்களா? இருக்காது. நிவேதா சன்ஷைன்ல போட்டாங்களாமா? ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு அந்த
4ல தான் நினைக்கிறேன். மேகா பல்லவி யாராவது போட்டாங்களாப்பா ஸ்கூல்ல ஏரியோ வேற ஏதாவது மாடல் நம்ம போடாதது வேற யாருக்காவது முடிச்சாங்களான்னு தெரியல. ஹர்ஷிதா உனக்குமா? ஓகே போட்டாங்க. போட்டாங்களா? yes. 3x plus 2. நான் உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் ப்ராபப்ளி இதுல அப்படியே சேர்த்து போட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்க அதை ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஐ டோன்ட் திங்க் வில் ஹேவ் டைம் ஃபார் தட். அண்ட் x equal to 1. ஸோ இங்க வந்து 2019 பேப்பர் இது. ஸோ ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை ஒரு லைனு எக்ஸ் ஆக்சஸ்ல 3 லைன் இருக்கு. ஸோ 3 லைன் 4 லைன் இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகரை கரெக்டா வரைஞ்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ திஸ் இல்லையா? ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் நான் ஃபிகர் தான் உங்களுக்கு வரைய போறேன் பிகாஸ் ஐ திங்க் ஆஃப்டர் தட் இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி தான். ஸோ y is equal to 3x plus 2க்கு முதல்ல அதை வந்து ஒரு சால்வ் பண்ணிடுவோம் because then we will know how the line is going to be. So let's take x and y. x 0 போட்டோம்னா y is going to be 2. y க்கு 0 போட்டோம்னா x is going to be minus 2 by 3. நான் எதுக்கும் இன்னொரு பாயிண்ட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நான் x க்கு 1 போடுறேன். அப்போ வந்து y will be 5. So let me draw my line now. Figure first வரைஞ்சிருவோம். x 0வா இருக்கும்போது y 2. y 0வா இருக்கும்போது x minus 2 by 3. So let's say around here. x 1ஆ இருக்கும்போது y 5. Let's say இங்க போடும். So like kind of line is going like this. So y is equal to 3x plus 2 line வரைச்சிட்டோம். x axis கீழே இருக்கு. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. x axis ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். x equal to minus 2. இந்த பாயிண்ட் பாருங்க, இது minus 2 by 3 தான். இதுக்கப்புறம் ஒரு minus 1 இருக்கு, அப்புறம் minus 2னா இங்க எங்கேயோ இருக்கு. x equal to 1 நம்ம 1ல தான் 5 வரைஞ்சிருக்கோம். 1க்கு தான் 5ன்னு போட்டோம். ஸோ ப்ராபப்ளி x equal to 1 நீங்க இங்க வரைஞ்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை x is equal to 1 லைன். இந்த ரீஜன் இருக்கணும். இந்த லைன் வந்து x is equal to minus 2. ஸோ இது இன்னொரு லைன் வரைஞ்சிருவோம் இங்க. This is my x is equal to minus 2 line. இங்க பாருங்க, நமக்கு வந்து ரீஜனை கரெக்டா மார்க் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. எனக்கு எந்தெந்த ஏரியாலாம் வேணும்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சஸ் வேணும் இருக்கு, இந்த லைன் வேணும் இருக்கு, இந்த லைன் வேணும் இருக்கு. 4 லைன்ல 3 லைன் இங்க இருக்கு. ஸோ இந்த ரீஜன் எனக்கு வேணும். அதே மாதிரி எனக்கு இங்க எக்ஸ் ஆக்சஸ் இருக்கு, இந்த லைன் இருக்கு, இந்த லைனும் இருக்கு. ஸோ எனக்கு இந்த ரீஜனும் வேணும். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இன்டகிரேஷனுக்கு. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபார் யுவர் லிமிட்ஸ். அப்ப நமக்கு தேவையானது ஒரே ஒரு லைன் தான். அந்த லைன் வந்து வேற வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது, அவ்வளவுதான். அண்ட் ஏரியா கண்டுபிடிக்கும் போது சார் சொல்லிருப்பாரு உங்களுக்கு இல்லையா, we have to always take modulus of the figure which is below. அப்போ ஏரியா வந்து ஈக்குவல் டு கீழே இருக்கிறதோடது வந்து ஒரு மாடுலஸ்குள்ள போட்டுக்கிறேன். இன்டெகிரல் ஃப்ரம் -2 to -2/3 இல்லையா, -2ல ஆரம்பிச்சு -2/3 வரைக்கும் எனக்கு வந்து அந்த லைன் தான் வேணும். ஏரியா அண்டர் த லைன் தான். லைன் இஸ் 3x plus 2. கரெக்டா? -2 to -2/3 போட்டாச்சு. மாடுலஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். பிளஸ் தான், ஏன்னா ரெண்டு ஏரியாவுமே எனக்கு வேணும். இன்டகிரேட் ஃப்ரம் -2/3 to 1. அதே 3x plus 2 dx. சரியா? இதை நீங்க போட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் வந்து 41/6 ஏதோ வந்திருக்கு இந்த கொஸ்டினுக்கு நினைக்கிறேன். இதை நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. ஸோ ஆன்சர் வந்து ஐ காட் இட் as 41/6. நீங்க ஃபைனலா முடிச்சுட்டு உங்களுக்கும் அதே ஆன்சர் வருதா சொல்லுங்க. பட் மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இந்த மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே, ஸ்டாப் திஸ் ஹியர். டைம் ஆச்சு உங்க ஸ்கூலுக்கு. ஹேவ் a nice day. நான் வந்து ட்ரையாங்கிள் மட்டும் சேர்த்து ஐ வில் அப்லோட் இட் ஃபார் யூ. இந்த லெசன் முடிஞ்சிச்சு. டுமாரோ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். Have a nice day, all of you.